Hey guys, welcome back to another மனிதர்கள். ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனல்ஸில் வந்து வீடியோஸ் குறைவாக வரதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நிறைய ஒர்க்கு, அது இல்லாமல் என்னுடைய ஸ்டடீஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டையுமே வந்து கம்பைண்டாக அந்த பேலன்சிங் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து இனிமேல் வர நம்ம வீடியோஸில் வந்து நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து குரூப் 1 எக்ஸாம் ஏப்ரல் மேலே கால்ஃபர் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். எக்ஸாம் கால்ஃபருக்கு அப்புறம் நம்ம வெறும் டெஸ்ட் மட்டும் தான் போகணும். ஸோ இனிமேல் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இருக்குன்னா பத்மா பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன்ல இருந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு அப்படின்னு வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய புக்கு வந்து செகண்ட் எடிஷன். அந்த புக்குடைய ஆத்தர் வந்து பா சிவா அப்படிங்கிறவர். ஸோ இந்த புக்கை பற்றி ஸ்பெஷலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த புக் ரிவ்யூ தான், டீட்டெயில் ரிவ்யூ. இந்த புக்குடைய ப்ரைஸ் வந்து 600. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த புக்குடைய இந்த எடிஷன் வந்து ஜனவரி 25 இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, டாபிக் வைஸ் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்காங்க. அதாவது சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தமிழ்நாட்டில், இந்தியாவில். வறுமை, வேலையின்மை, குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனை, அப்புறம் பெண்கள் முன்னேற்றம், அப்புறம் வன்முறை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. டாபிக் வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஒரு டாபிக் ரிலேட்டடாக இயற்றப்பட்ட சட்டங்கள், அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அரசாக இயற்றப்பட்ட சட்டங்கள் நிறைய இருக்கும். அதை எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த புக்குடைய ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. பேஜ் பை பேஜ் உங்களுக்கு நான் காட்ட போறேன். புக்கு பார்த்துட்டு புக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த புக்குடைய ஃப்ரண்ட் வியூ. சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு. இந்த புக்குடைய ஆத்தர் வந்து பா சிவா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். பத்மா பப்ளிகேஷன்ல இந்த புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாகர்கோவில் இருக்கு இந்த பப்ளிகேஷன். இந்த புக்குடைய ப்ரைஸ் 600 ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லாகவே பேஜ் பை பேஜ் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். டீட்டெயில் ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில், அவங்க மெயில் ஐடி எல்லாமே நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நீங்களும் இந்த ஆண்டு அரசு அதிகாரியாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய ப்ரிப்பரேஷனும் ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இயர் கண்டிப்பாக நான் வந்து இதுதான் என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மோட்டிவ்ல, அந்த மைண்டில் நான் படிக்க போகிறேன். ஸோ நானும் இந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவேன். நீங்களும் என்னுடைய சேர்ந்து பயணிக்கலாம். ஸோ நிறைய நல்ல புக்ஸ் வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகளுடைய பத்மா பப்ளிகேஷனுடைய புக்கு. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு, பத்மா பப்ளிகேஷனுடைய அந்த புக்குடைய ஃப்ரண்ட் வியூ. சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, டிஎன்பிசி குரூப் 2A, குரூப் 2, குரூப் 1 முதன்மை தேர்வு மற்றும் இதர போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள புத்தகம். பா சிவாங்கிறவர் தான் ஆத்தர். ஸோ முன்னாடி இருந்த கண்டென்ட் தான் இது. வந்து அவங்க பப்ளிகேஷனுடைய அட்ரஸ். இதில் வந்து மொத்தம் 596 பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ் பிரிண்டர் சிவகாசியில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 600 ரூபா. இந்த புக்குடைய ப்ரைஸ் வந்து 600 ருபீஸ். ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த புக்குக்கு ஒரு IRS ஆஃபீஸர் வந்து இந்த புக்கை பற்றி எழுதியிருக்காரு, அணிந்துரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டேட் கேரியர் கைடன்ஸ் சென்டர்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வந்து அதுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. இந்த புக் வந்து பா சிவாங்கிறது ஆசிரியருடைய உரை. இது புக்கு எப்படி இருக்குது, எப்படிலாம் இந்த புக் உருவாக்கணும் அப்படிங்கிறத கண்டென்ட்டு. இதில் வந்து குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 மெயின் சிலபஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சிலபஸில் இருக்கிறது தான் அவங்க டீகோட் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில் ஃபுல்லாகவே. குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தை துன்புறுத்தல், மக்கள் தொகை வெடிப்பு, எழுத்தறிவின்மை, பெண்கள் அதிகாரம், விளிம்பு நிலை குழுக்கள், பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் யார், வேலையின்மை, வறுமை, சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு, தீவிரவாதம் மற்றும் வன்முறை, நகரமயமாதல், சிறுபான்மையினர் பிரச்சனைகள், மனித உரிமைகள் பிரச்சனைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து ஊழல், RTA தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இந்த புக்கை வந்து அவங்க மதருக்கு டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் சொல்கிறாரு. இதில் வந்து அந்த முன்னாடி இருந்த சிலபஸ் டாப்பிக்கை டீகோட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பேஜ் நம்பரும் இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் குழந்தை தொழிலாளர் அப்படின்னா என்னென்ன, குழந்தை தொழிலாளர்னா என்ன, வகைகள் என்னென்ன, கோவிட்டில் குழந்தை தொழிலாளர் முறை எப்படி அதிகரிச்சது, அதில் பணிச்சூழல் நிலைமைகள் என்ன, அதுக்கான திட்டங்கள் என்ன, அதனால் விளைவுகள் என்ன, குழந்தை தொழிலாளர்களை எப்படி பாதுகாக்கிறது, என்னென்ன சட்டங்கள்லாம் இந்த குழந்தை தொழிலாளர்களை தடுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு மத்திய அரசாலையும் மாநில அரசாலையும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த குழந்தை தொழிலாளர்கள் டாபிக் கீழே வந்துடும் உங்களுக்கு. தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டேட் அண்ட் சென்டரும் தனித்தனியாக பிரித்து படிக்கலாம். மெயினாக நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய கேட்ட கொஸ்டின்ஸ். பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னா என்ன, மக்கள் தொகை வெடிப்புக்கான காரணம் என்ன, மொத்த கருவுறுதல் இறப்பு விகிதமெல்லாம் என்னென்ன, இப்போ வந்து அதாவது கருவுறுதல் விகிதம்லாம் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லிட்டு ரீசன்ட் நியூஸ்லலாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆர்டிக்கலில். ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் இதில் இருக்குது. அடுத்து எழுத்தறிவின்மை வந்து ஆண்கள் எவ்வளோ பேர், பெண்கள் எவ்வளோ பேர், அதை தடுக்கிறதுக்கான திட்டங்கள் என்னென்னலாம் அரசு கொண்டு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த அதாவது லேர்னிங் சொல்கிறாங்க இல்லையா, டிஜிட்டல் கல்வி முறைகள், அதிலெல்லாம் கூட எவ்வளோ அப்டேட்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இல்லம் தேடி கல்வி இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுறது, இதெல்லாமே நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும். எப்போ உருவாக்குனாங்க, அதனுடைய இப்போ ப்ராக்ரஸ் என்ன, ரிசல்ட் என்ன, எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக படிக்கணும்.
பெண்கள் அதிகாரம், உமன் எம்பவர்மெண்ட்டில் பெண்களுக்கு எந்தெந்த துறையில் அதிகாரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ சட்டங்கள்லாம் புதுசாகிட்டு இருக்காங்க பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலில். தமிழ்நாட்டில் வந்து பெண்கள், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கிறதுக்கு என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்னென்ன துறைகளில் அதிகாரம் அளிச்சிருக்காங்க, என்னென்ன சட்டங்கள் அதுக்காக ஏற்றப்படுது, எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது விளிம்பு நிலை குழுக்கள், அதாவது பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள், பழங்குடியினர், திருநங்கைகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் சமுதாயத்தில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்களையெல்லாம் வந்து பாதிப்புலேருந்து அவங்களையும் வந்து நம்மளை போலவே வாழ வைக்கிறதுக்கு ஒரு திட்டங்கள் என்னென்னலாம் அரசு ஏற்றிருக்கு, எல்லாமே இதில் இருக்குது. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எதனால் வேலையின்மையை தடுக்கிறதுக்கு மத்திய அரசு, மாநில அரசுகள்லாம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாவர்ட்டி, வறுமைக்கான காரணம் என்ன, ஊட்டச்சத்து குறைபாடுகள், ஸோ இது எல்லாமே இதில் வந்துடும். தமிழ்நாட்டில் வறுமை எந்த அளவுக்கு இருக்குது, அது தடுக்கிறதுக்கான நிறைய திட்டங்கள் என்னென்ன, முதலமைச்சர் இப்போது ரீசெண்டாக வந்த முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம், இது எல்லாமே வந்து இதில் டீட்டெயில் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு, சுகாதாரம் குறித்த திட்டங்கள் என்னென்ன தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் என்னென்ன இருக்குது. அடுத்து தீவிரவாதம், வன்முறைகளை தடுக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, சட்டங்கள்லாம் என்னென்ன ஏற்றிருக்காங்க. அடுத்து நகரமயமாதல், இடம்பெயர்தல், சிறுபான்மையினர் பிரச்சனைகள், மனித உரிமைகள் பிரச்சனைகள், ஊழல், தன்னார்வ தொழில்நுட்பங்களை என்னென்ன, இது எல்லாமே இவ்வளோ டீட்டெயிலாக இந்த புக் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, சும்மா வந்து ஸ்கிரிப்டட் மட்டும், அதாவது டிஸ்கிரிப்டிவாக மட்டும் இல்லாமல் புள்ளி விவரங்களோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு டாபிக் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து 1981 எவ்வளோ இருந்தாங்க, 2011 எவ்வளோ இருக்காங்க, அதில் மாநில செயல் திட்டங்கள்லாம் என்னென்ன. இப்போது எக்ஸாம்பிளுக்கு குழந்தை மற்றும் வளரும் பருவ தொழிலாளர்கள் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்தல் சட்டம் 1986, 2014 திருத்திருக்காங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது, இப்போ குழந்தை தொழிலாளர்கள் அதிகம் காணப்படும் இடங்கள் தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பட்டாசு தொழிற்சாலை சிவகாசி, செங்கல் சூளைகள் திருவள்ளூர், ஜவுளி தொழிற்சாலை ஈரோடு, திருப்பூர், கரூர், பீடி தொழிற்சாலை வேலூர், திருநெல்வேலி, அப்புறம் பருத்தி தொழிற்சாலை சேலம், தருமபுரி, இந்த மாதிரி எல்லா இடங்களெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம், தமிழ்நாட்டில் என்னென்ன அதாவது திட்டங்களாக இருக்குது, மதிய உணவு, மருத்துவ பரிசோதனை, இந்த திட்டத்தின் மூலமாக இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் காட்டுறாங்க, இந்தியாவில் டிஜிட்டல் கல்வி சேவை. இப்போ டிஜிட்டல் கல்விக்கான சேவை தொடங்கப்பட்டது. இதில் வந்து இந்த டிஜிட்டல் கல்விக்கான சேவை வந்து கோவிட்டில் வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு, அதனுடைய தேவைப்பாடு அதிகமாக இருந்துச்சு. ஸோ பிரதான் மந்திரி வித்யா யோஜனா 2020 கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்துக்கு 100 பல்கலைக்கழகங்கள் மூலம் 2020 May 30க்கு பிறகு ஆன்லைன் மூலமாக கற்றுக்கலாம், நீங்கள் சர்டிஃபிகேட்டும் அதிலே வாங்கிக்கலாம். சுயம்பிரபா தொலைக்காட்சி சேனல் அப்படின்னு ஒரு சேனல் வேறு தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கு இது மாதிரி 12 சேனல் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மின்னணு புத்தகங்கள் உருவாக்க தீக்ஷா போர்ட்டல், தீக்ஷாங்கிற போர்ட்டல் வந்து இருக்குது, PDF இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்ட் 2019, கரும்பலகை வழி கல்வி கற்றல் மின்னணு தொழில்நுட்பமாக மாற்றப்பட்டது. அடுத்து நிஷ்தா 2019, அடுத்து தீக்ஷா போர்ட்டல், இதுதான் நம்ம சொன்ன PDF, அதாவது டிஜிட்டல் புக்ஸு, சாகுன் போர்ட்டல், இந்த மாதிரி நிறையா போர்ட்டல் வந்து நம்ம டிஜிட்டல் லேர்னிங்காக உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எழுத்தறிவின்மை எவ்வளோ இருக்குது, எல்லாமே தனித்தனியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக கொடுக்குறாங்க. ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, 2011 மக்கள் தொகையின்படி. எண்ணும் எழுத்தும் திட்டம், இதை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். 2025ஆம் ஆண்டுக்குள்ள 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் 8 வயது வரை அனைத்து குழந்தைகளும் வாசித்தல், எழுதல், அடிப்படை எண், அதாவது எழுத தெரியணும், படிக்க தெரியணும், அடிப்படை எண்கள் தெரியணும். அதுக்கான திட்டம் தான் இது 2025க்குள்ளே. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது ஒரு முக்கியமான பார்ட் இப்போ இந்தியாவில். ஸோ நம்ம நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நிறைய ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னலாம் உரிமைகள் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பாலின சமத்துவம், பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி, இதனால தான் இதெல்லாம் அதிகாரத்தில் முக்கியத்துவம். பாலினத்தில் சமத்துவம் கொண்டு வரணும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறணும், சமூக நீதி கிடைக்கணும், அவங்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அவங்களும் ஈக்குவலாக, பெண்களும் ஈக்குவலாக இருக்கணும், ஆண்களுக்கு நிகராக இருக்கணும். அப்படிங்கிறனால பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் வந்து பெண்களுக்கான உரிமைகள் எப்படி வழங்குது, என்னென்ன சட்டங்கள் வழங்குது, அடிப்படை கடமைகள் என்ன சொல்லுது, இடஒதுக்கீடு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியா. இது வந்து நம்ம பாலிட்டிலையும் வரும், இதுலேயும் படிச்சுக்கணும். ஸோ அடுத்தது பெண்கள் பொருளாதார மேம்பாட்டிற்காக பெண்கள் தொழில் முனைவு வரவங்க திட்டங்கள்லாம் என்ன, ஸ்டெப் திட்டம், ராஷ்ட்ரிய மகிழா கோஷ், மகிழா சமிருதி யோஜனா, இந்த மாதிரி என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நான் ரொம்ப டீட்டெயிலாக காட்ட முடியாது, ஏன்னா அந்த வீடியோ பத்தாது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். பழங்குடியினருக்கான நலத்திட்டங்கள் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம் 2024. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது, எப்போ தொடங்கப்பட்டது, எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் எதனால் உருவாகுது, அதை தடுக்கிறதுக்கு அரசுகள் என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டங்கள்லாம் கூட அந்த வேலையின்மையை போக்குறதுக்கான திட்டங்கள் தான்.
அடுத்து வறுமையின் வகைகள் என்னென்ன, ஸோ எதனால் வறுமை ஏற்படுது, வறுமையினால் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு எவ்வளோ வருது, கிராமப்புறத்தில் இதுக்கான தீர்வுகள் என்ன, நகர வறுமைனா என்ன, ஸோ உலக வங்கி ஆய்வு நம்ம நகர்ப்புற வறுமை எவ்வளோ இருக்குது, இப்போ குறைஞ்சிருக்கு. 2011 வந்து 14.2 இருந்தது, 2019 6.3 குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் சுகாதாரம் வந்து எல்லாத்தை விட முக்கியமான பாயிண்ட். தூய்மை இந்தியா திட்டம்னா அதுதான் வருது. ஸோ தூய்மை திட்டத்துடைய நோக்கம் என்ன, அது இப்போ எவ்வளோ மறுபடியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். தூய்மை இந்தியா திட்டம் இப்போ பேஸ் 2 இது 2 பிரிவுகளாக பிரித்து கிராமம் நகரம் பிரித்து 2020 மறுபடியும் 24 வரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. 1.4 lakhs வந்து லேக்ஸ் க்ரோர்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு ஒரு புக் கிடைக்குது அப்படின்னா ஒரு 600 ரூபாய்க்கு. அதெல்லாம் புக்குடைய குவாலிட்டின்னு பார்க்கும்போது வெரி 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 குட். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 GSM இருக்கும் அந்த பேப்பரு. ஸோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க, சும்மா ஏனாதானு கொடுக்கல. பிரிண்ட்டும் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க புரியிற மாதிரி. ஸோ இந்த புக்குடைய பேக் வியூ தான். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா புக் வேணாலும், அதாவது டிஎன்பிசி கணிதம்னு ஒரு புக் போட்டிருக்காங்க, 2 புக்கு, வால்யூம் 1 வால்யூம் 2. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் டிஎன்பிசி மேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இதில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்க லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். கைஸ், ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்தீங்களா? அந்த பேஜ் பை பேஜ் நான் உங்களுக்கு ரிவ்யூ காட்டியிருப்பேன். ஒரு டாபிக் கீழையும் அதனுடைய சட்டங்கள், அதுக்கு அரசு எடுத்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், 2 கோணத்துலையுமே இந்த புக்கை படிக்கலாம். ஸோ இந்த புக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில், மெயில் ஐடி டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபோன் கால் பண்ணி அவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த புக்குடைய ப்ரைஸ் 600 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த புக்கு மட்டும் இல்லாமல் பத்மா பப்ளிகேஷனில் இன்னும் 3 புக் வந்து அவங்க போட்டிருக்காங்க. அது என்னன்னா டிஎன்பிசி மேக்ஸ், அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு புக் போட்டிருக்காங்க. டிஎன்பிசி மேக்ஸ்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டிஎன்பிசி கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு பாகம் 1 பாகம் 2ன்னு சொல்லிட்டு 2 புக் போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்குடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வேணும்னாலும் அவங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கோட ரிவ்யூஸ் வேணாலும் எனக்கு வந்து இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் வீடியோவில் நம்ம வந்து ரிவ்யூ போடலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் த சேனல். டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்புடன் இருக்கிறவங்க தான் நம்ம சேனலுடைய வீடியோஸை தொட்டு டச் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் வந்து ஒரு 1% யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோலையும் நான் வந்து ஒரு டீட்டெயிலான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.